ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தமிழச்சி பத்மா vlogs. ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இல்லை, யூனிக்னு சொல்லலாம். யூனிக்கான ரெசிபி இருக்கும். ஸ்பெஷலி நம்ம அம்மாங்க சமைக்கிறது, பாட்டி சமைக்கிறது, அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. சூப்பர் ரிச், ரொம்ப டேஸ்டி வெஜிடேரியன், ஒரு ரிச் அண்ட் க்ரீமி வெஜிடேரியன் டிஷ். எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி ஷேர் பண்ண சொல்லி நான் அவங்கள இன்வைட் பண்ண, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க பொண்ணு என் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ஆக்சுவலி ஆண்டி வந்து திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் எல்லாம் பிரமாதமா சமைப்பாங்க. ஹாய் ஆண்டி. ஆண்டி நீங்களே உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வி. உங்களோட ஃபேவரட் ரெசிபி என்ன? சாப்பிடுற ஃபேவரட் அண்ட் குக் பண்ற எது ரொம்ப நல்லா இஷ்டமா பண்ணுவீங்க? எல்லாமே எல்லாமே பண்ணணும்னு நினைச்சோன்னா ஓகே, எல்லாமே நல்லா பண்ணணும். ஆமா. சோ நீங்க வெஜிடேரியன் இல்லீங்களா? ஒன்லி வெஜிடேரியன். அண்ட் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு கேஷ்யூ மசாலா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 150 கிராம் கேஷ்யூ முந்திரி. இது பார்த்தீங்கன்னா வித் ஸ்கின் எடுத்துருக்கோம். நல்லா திக் ஸ்கின். இது இந்த மாதிரி கேஷ்யூ யூஸ் பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சுட தண்ணியை ஊற்றி ஒரு கண்டெய்னரில் ஒரு 20 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாத்திரத்தில் நல்லா கொதிச்ச தண்ணி பாயில் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போட்டு பிளான்ச் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் பாயில் ஆனால் போதும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ தோல் எடுத்துட்டு இதோட பியூரே பண்ண போகிறோம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். தக்காளி பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் கிரேவி சூப்பராக நல்லா வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். 3 தக்காளி பாயில் பண்ணி தோல் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 6 to 7 கார்லிக், பூண்டு ஒரு 6 to 7 நம்பர் பூண்டு எடுத்துக்கோங்க, உரிச்ச பூண்டு. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ், 9 to 10 பீஸ் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் உரிச்சது. ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம், சாப் பண்ணி. இதுதான் நம்ம பிளான்ச் பண்ணி வச்ச கேஷ்யூ முந்திரி. அப்புறம் வந்து ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் ஒரு 5 to 10 பீஸ் கேஷ்யூ. இது வந்து ஸ்லிட் பண்ணி கேஷ்யூ, ஃபுல் கேஷ்யூ இல்லை. அப்புறம் கொஞ்சம் உப்பு, டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு. அப்புறம் நம்ம ஒரு மசாலாவும் அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கேஷ்யூ வந்து முந்திரி நல்லா தோல் எடுத்து ரெடியாக வச்சுட்டோம். ஸோ இதுதான் தோல் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். பீல் பண்ணியாச்சு. இதை வந்து வாட்டரை போட்டு பாயில் பண்ணணும். இது நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் பாயில் பண்ணது இன்னும் சாஃப்ட். ஸோ சாப்பிடும்போது அந்த நல்லா க்ரீமியாக. ஸோ இது வந்து ப்ரெஷர் குக்கரில் போடணுமா? நான் அப்படியே எதில் வேணால் போடலாம். குக்கரில் போட்டு விசில் வேணுங்கிறதுல தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த தோல் எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ண போகிறோம். ஒரு 15 நிமிஷம் இது நல்லா குக் ஆகணும். முந்திரி சாஃப்டாக தான் இருக்குது, ஆனால் இன்னமும் நல்லா குக் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து நல்லா இந்த முந்திரியை பாயில் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா குக்கரில் ஒரு விசில் கூட வச்சிடலாம். உங்களுக்கு பை சான்ஸ் இந்த தோல் ஓட இருக்கிற கேஷ்யூ கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் கேஷ்யூ கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த பிளான்ச் பண்ணியிருக்கிற தக்காளியை போட்டு பியூரே பண்ண போகிறோம். மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், நம்ம கேஷ்யூஸும் ரெடி ஆகிப்போச்சு. நல்லா பாருங்கள், கையில் நீங்கள் தொட்டு பார்த்தாக்கா உங்களுக்கு நல்லா உடையும். இது வந்து ஒரு சூப்பர் ரிச் அண்ட் எக்ஸாட்டிக் வெஜிடேரியன் சைட் டிஷ்ன்னு சொல்லலாம். பார்ட்டிக்கு, ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் பிரமாதமாக இருக்கும். இப்போ டக்குன்னு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 கப்பு ஃப்ரெஷ் கொத்தமல்லி தேவை நமக்கு. ஒரு 1.5 டீஸ்பூன் பிளெயின் ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு, 1/4 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்கிற தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு, இந்த முந்திரி இதெல்லாம் போட்டு இந்த ட்ரை மசாலா எல்லாமே போட்டு தேவை ஆன அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்க்ரீடியண்ட் வந்து மேலேயே இன்க்ரீடியண்ட் லிஸ்ட் மேலே கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணுமா? அப்படியே அரைச்சி அரைஞ்சிடும். கொஞ்சம் வேணால் தண்ணி வேணா விட்டு காயின் பேஸ்ட்டாக நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஓகே, தண்ணி விடக்கூடாது. வேணும்னா விட்டுக்கலாம், கொஞ்சம் விட்டுக்கலாம். ஓகே, ஸோ வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆகி போச்சு. நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்குது. இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணதுனால லைட் க்ரீன் கலர் வந்திருக்கு. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம முந்திரி நல்லா பாயில் ஆகி போச்சு. ஒரு 20 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிட்டோம். நல்லா குக் ஆகி போச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம்.
இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆயில் வேணும் ஓகே. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். அது நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். லைட் ப்ரௌன் ஸ்மெல் வர வரைக்கும். ஸோ அடுத்தது வந்து ப்ரௌன் ஆன உடனே எடுத்து வச்சிடணும். ஓ, அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஆயில் அண்ட் கீ போட்டு அப்படியா நல்லா ஸ்மெல் போக வரணும். ஓ, அந்த மசாலாவை அந்த ஆயில் அண்ட் கீழே வதக்கணும். ஓகே. ஸோ இதை பார்த்தீங்களா, நம்ம சேம் ப்ரொசீஜர் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் இந்த ரிச்னஸ் அதனால தான் வருது, இந்த டிஃப்ரெண்ட் மெத்தட்னால. ஸோ இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் வந்து சைடில் எடுத்து வச்சுட்டு அதே பேனில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறம் 1/2 டீஸ்பூன் நெய். உங்களுக்கு நெய் வேணும்னா ஃப்ளேவர் வேணும்னு என்ன கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, இது பார்த்தீங்கன்னா பச்சை மசாலா, அதனால் ரொம்ப நிதானமாக பேஷன்ஸாக, இதில் ஷார்ட்கட்டே இல்லை. இதை வந்து நல்லா வதக்கணும். ஒரு 20 நிமிஷம் ஆண்டி சொன்னாங்க, அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணும். இது எவ்வளவு நான் ஃப்ரை பண்ணனும்? கொஞ்சம் நல்ல ஸ்மெல் இந்த பச்சை வாசம். ஆமா. ஏன்னா எல்லாமே நம்ம ராவா தான யூஸ் பண்ணிருக்கோம். அதனால இது பண்ணணும். நல்ல ஸ்மெல் போற இந்த மிக்சிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ திக்காக வேணுமோ கிரேவியில் தின்னாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக பண்ணால் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காகவே கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் ஷார்ட்கட்டே இல்லை, ரொம்ப நிதானமாக பொறுமையாக மினிமம் 20 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகி அந்த நல்ல கிளேஸ் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். மசாலா பாயில் பண்ணதில் நாங்கள் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், மசாலாலையும் சால்ட் ஆட் பண்ணி. ஸோ இதில் சால்ட் ஆட் பண்ண எதுவுமே இன்னும் ஆட் பண்ண தேவையில்லை. அந்த மசாலா பார்த்தீங்கன்னா பேன் விட்டுட்டு அப்படியே செப்பரேட் ஆகி வரும், பேனோட ஒட்டாது, நல்லா மேலே சூப்பராக ஷைன் வரும், ஸ்மெல் சூப்பராக வரும். ரொம்ப நல்ல ஸ்மெல். அந்த கலர் கூட இந்த க்ரீனிஷ் இதுவாக இருக்குல்ல. ஆண்டி, நீங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? நோ ஃப்ரீ டைம் இல்லை, பட் யூஸ்வலாக ஏதாவது ஹாபி, இன்ட்ரெஸ்ட்? செல்ஃபோன் பவுச், திஸ் இஸ் ஹேண்ட்மேட். வாவ், ஆசம். இது நீங்கள் ஸ்டிச்சிங் எல்லாம் தெரியுமா? உங்களோட புட்டிக் கூட இருக்கு இல்லைங்களா? இது இருக்கு ஸ்டிச்சிங் யூனிட். என்ன பேர்? நக்ஷத்ரா. இது ப்ளவுஸ், சுடிதார் எல்லாமே எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு ஸ்டிச். அது பண்ணி நீங்கள் எப்படி சேல் இல்லை கொடுப்பாங்க ஸ்டிச்சிங் யூனிட். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்க்கு பண்ணுறீங்க. ஸோ பியூட்டிஃபுல் திஸ் இஸ். கீ திஸ் திங் ஆல்சோ. ஓ, ஸோ இந்த மசாலா ஃப்ரை பண்ணுறது தான் கொஞ்சம் லாங்கஸ்ட். அதர்வைஸ் நம்மக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருந்தால் ரொம்பவே சீக்கிரம் பண்ணிடலாம். நம்ம மசாலா நல்லா வதங்கிருச்சு, பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, ஷைன் பாருங்கள் சூப்பராக ஷைன் வந்துருச்சு, ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை இதில் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வேணாம் நமக்கு, வெறும் முந்திரியை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட், பாயில் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் இதில் போட்டு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கிரேவி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போக போக இந்த கிரேவி வந்து கேஷ்யூ பேஸ்டில் ஆட் பண்ணதுனால நல்லா திக் ஆகிடும். ஸோ இப்போயே எவ்வளோ தண்ணி வேணுமோ கிரேவியில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து எப்பவுமே கோல்டாக வேணாம், கொஞ்சம் வார்ம் வாட்டர், வார்ம் தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஆயில் வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் ரிச் ரெடி இல்லைங்களா? கார்னிஷ் கொரியாண்டர் ஜூஸ் ஸ்மெல் தான் வரும். வேணும்னா கொரியாண்டர் ஜூஸ் ஓகே டெக்கரேஷன். நம்ம சூப்பர் ரிச் அண்ட் க்ரீமி கேஷ்யூ மசாலா ரெடி ஆகிப்போச்சு. இது இன்னும் கூட நீங்கள் ரிச் அண்ட் க்ரீமி பண்ணோன்னா கொஞ்சம் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல். இது மேலே வந்து கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி நீங்கள் தூவிக்கலாம். ஏற்கனவே இதில் கொத்தமல்லி ஃப்ளேவர் நிறைய இருக்கும் நம்ம அரைச்சி போட்டதுனால. அவ்வளோதான், இது வந்து சூப்பரான சைட் டிஷ். ரோட்டி, நான், ஃபுல்கா, அப்புறம் புலாவ் ஐட்டம்ஸ் கூடயும் நீங்கள் ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாக நீங்கள் இது சர்வ் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு கேஷ்யூ வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொண்ட கடலை நைட்டுக்கு ஒரு 6 hours ஊற வச்சுட்டு அதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு கேஷ்யூக்கு பதிலாக அது யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரிக்கு பதிலாக வேக வச்ச கொண்ட கடலை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு கெஸ்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணலாம்.
ஆன்ட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பியூட்டிஃபுல்லாக ஒரு டிஷ் சொல்லி கொடுத்தாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இந்த கேஷ்யூ மசாலா பார்த்தீங்கன்னா டேஸ்ட், டெக்ஸ்சர், ஃப்ளேவர் அண்ட் கலர் கூட வேற லெவலில் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டிஷ்ஷுன்னு சொல்லலாம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. பாய் பாய்.